வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். நம்ம ஃபேமிலி ட்ரிப்பாக எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு தாங்க போகிறோம். அது ஒன் டே ட்ரிப்பில் நம்ம எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யாருக்குமே தெரியாத நிறைய திருவனந்தபுரத்தில் ஹிடன் பிளேசஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம மெக்ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து போக போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எதில் போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபரில் தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து எவ்வளோ சுருக்க முடியுமோ எவ்வளோ முக்கியமான இடத்த மட்டும் தான் நம்ம காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம கேரளா உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் திருவனந்தபுரத்துக்கு கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இந்த போகிற ரூட்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்துருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலருவி, அதோட வீடியோ நம்ம ஃபுல்லாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கேரளாலேயே யூனிக்கான இந்த 13 பில்லர் பிரிட்ஜை தான் வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேயே வந்து கட்டின பிரிட்ஜ். ஸோ இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 30 கிலோமீட்டர் ரீச் ஆகி ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தென்மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டேம் தான் கேரளாலே செகண்ட் லார்ஜஸ்ட் டேம். ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் டிக்கெட் எடுத்து இந்த டேமுடைய டாப்புக்கு வந்து போவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாரும் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருவனந்தபுரம் சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். உண்மையிலே இங்கே கார் ஓட்டுறங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டாஸ்காக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபைன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் பர்சனலாக டிரைவ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இப்போ நம்ம திருவனந்தபுரத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூ தான். ஸோ இந்த ஜூ வந்து நம்ம மெக்ஸானுக்காண்டி மட்டும்தான் வந்து போக போகிறோம். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நான் ஆல்ரெடி இந்த ஜூக்கு வந்திருக்கேன், மெக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நாங்கள் புக்கில் தான் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்கோம் மெக்ஸுக்கு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறோம். அதனால் அவனுக்கு எப்படி ரியாக்ஷன்லாம் இருக்க போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம ஜூ பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க. இந்த காம்பவுண்ட் வால் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அங்கே பாருங்கள், நிறைய அனிமல்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த ஜூடைய காம்பவுண்ட் வாலு. ஸோ இந்த 2025ல் நீங்கள் எல்லோரும் இந்த ஜூக்கு வரலாமாங்கிறது தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ப்ரைஸுக்கு ஒர்த்தா, என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படின்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க. இப்போ நம்ம ஜூக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஜூவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees வாங்கிட்டாங்க. அது காஸ்ட்லியாக தான் தெரியுது. ரைட் சைடு ஒரு கார்டன் வச்சுருக்காங்க, ரொம்பவே வந்து சூப்பராக. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் வந்துருக்கு. நம்ம எதிர்பார்த்துல இருந்து கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இங்கேயும் தமிழ்நாட்டுக்காரங்க, கேரளாக்காரங்க, ஃபாரினர்ஸ் எல்லாமே வருவாங்க. இப்போ நம்ம டிக்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 rupees இருக்குது. சின்ன வயசுக்காரங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வாரீங்க, வயசானவங்களாம் வாரீங்க, நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு பேட்டரி கார்ட்ஸும் இருக்குது. அதுபோக வந்து கேமராலாம் எட்டு போகிறீங்க அப்படின்னா தனி டிக்கெட் எடுத்துடணும். மொபைலில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கேமரா கொண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதான் வந்து ஜூவுடைய மேப்பு. ஸோ நம்மளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அந்த மேப்பை பார்த்துக்கலாம். நிறைய வந்து மியூசியமும் இருக்குது. இப்போ நம்ம ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஜூஸ்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. அவங்கள்ட்ட வந்து 20 rupees தனியாக பேமெண்ட் பண்ணிடணும். கேனை நம்ம எம்டி கேனை கொண்டு வந்தோம்னா அந்த 20 rupees திருப்பி தருவாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கவர் கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி வந்து தனி பேக்கில் போட்டுருவாங்க. இப்போ மெக்ஸுவை வந்து ரொம்ப நேரம் தூக்கி வைக்க முடியாது. அதனால் நாங்கள் ஸ்டாலர் வந்து வீட்டில் இருந்தே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ அதனால் ஸ்டாலரில் மெக்ஸுவை வந்து உட்கார வச்சு நம்ம கூப்பிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டெப் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஏரியாவாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஜூக்குள்ள வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் என்ன அனிமல் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, பாகுபலி மாடு. இது ரொம்ப ஃபேமஸான அந்த பாகுபலி மாடு தான். கிட்டத்தட்ட வெயிட் வந்து 600 1500 kg வரைக்கும் இருக்குமாங்க. இப்போ செகண்ட் அனிமல் என்ன வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லயன் மங்கி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லயன் மாதிரி இருக்கும், அதனால் வந்து லயன் மங்கின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம். இதுதான் என்னோட டேடு. ஸோ மெக்ஸு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வரான் பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்துட்டு ஜாலியாக வந்துகிட்டே இருக்கான். நாங்கள் அவனை ஸ்டாலரில் அப்படியே தள்ளிகிட்டே போக போகிறோம். எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலை, போனால் தான் வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பறவைகள் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர்டு என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவுல். இது வந்து என்ன தெரியுமா ஃபேமஸ், இது வந்து அப்படி தலையை வந்து அப்படி 360 சுற்றுமாங்க. ஆனால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் அப்படி டெரராக நின்றுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ செகண்ட் பேர்டு என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி மயில் வந்து குட்டியாக இருந்தால் அப்படி இருக்கும், அதை மாதிரி இருக்குது இந்த பேர்டு. நெக்ஸ்ட்டு ஈகிள் வந்து ஒரு 3 வெரைட்டிஸில் வச்சுருக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாலர்லேருந்து இறங்கி நடக்கணும்ட்டான், அதனால் வந்து அவனை இறக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கேவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேவாக இருக்குது. இந்த சுராசிக் வேர்ல்ட்லலாம் வந்து ஒரு கேவ் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இதெல்லாம். ஆனால் உள்ளே வந்து ஒன்றும் வைக்கலை, இனிமேல் தான் ஏதாவது ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்ச இந்த கரடி. கரடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கரடியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஒரு குட்டி கரடியாக தான் வச்சுருக்குறாங்க. அதுவும் ஒரே ஒரு கரடி தான் இருக்குது. அதையும் பார்த்தோம், ஆனால் தூரமாக தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை.
நெக்ஸ்ட்டு மெக்ஸுக்கு பிடிச்ச முஃபாசா பாருங்கள் எப்படி கம்பீரமாக படுத்து கிடங்கிட்டு அவன் இவ்வளோ நேரம் ரியாக்ஷனே விடலை. ஆனால் இந்த லயனை பார்த்த உடனே அவன் ரியாக்ஷன் பார்க்க அவனுக்கு சந்தோஷம். ஆனால் இவ்வளோ நாள் லயன்ட்டு அவன் புக்கில் தான் பார்த்தான், நேரில் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வந்து பிடிச்சி லயனை. அதுவும் பாருங்கள் இவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு. சும்மா தாங்க படத்தில் வந்து அப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி ஹீரோலாம் அப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி போடுறாங்க. ஆனால் நேரில் பாருங்கள் கையே அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம நீர் யானையை தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆனால் மெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபெண்ட் தான் வந்து பிடிக்கும். எலிஃபெண்ட் ஜூவில் இல்லையா, அதனால் இதை தான் வந்து எலிஃபெண்ட் சொல்லி அவனை ஏமாற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்டா கிளாஸில் ஒரு மான் வருவார் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. ஆனால் மான் வெரைட்டியில் வந்து எப்படி ஒரு 5 வகையான மான் வந்து வச்சுருக்குறாங்க. மானுக்கு பஞ்சமே இல்லை, சும்மா ஆட்டு வந்த மாதிரி நிறைய மான் நிற்கி. அதுக்கும் பிளேஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் எதிர்பார்த்த இந்த டைகரை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். படுத்து கிடக்கல சிறுசாக இருந்து எந்திரிச்ச பிறகு பார்க்காம மெக்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டான், அவ்வளோ பெரிய ஒயிட் டைகரு. ஆனால் இப்போ டைகர் தான் நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் டைகர் வந்து வச்சுருக்குறாங்க தனித்தனி கேஜில். இப்போ நெக்ஸ்ட் வந்து முள்ளம்பன்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இதோட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் தெரியுது. ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த முள்ளம்பன்றி ஸ்பேஸு. இப்போ எல்லோரும் இந்த பிளேஸை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்னேக் தாங்க. ஆமாங்க, உள்ள 5 தலை நாகம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். மெக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாண்டு டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ அவரை நான் ஸ்டார்டரில் வச்சு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக்ஸ்ன்னு தனி வந்து செப்பரேட்டாக ரூம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே எப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் விசுவல் வந்து நல்லா தெரியணுக்காண்டி கிளாஸில் வந்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. செட்டப் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்னேக்கும் இருக்க மாதிரி தெரியலை. இப்போ 2வது பிளேஸ்லேயும் எந்த ஒரு ஸ்னேக்கும் இல்லை. இப்போ 3வது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே பெரிய பெரிய பாம்பாக நான் முந்தையே வந்து நிறைய பார்த்துருந்தேன், ஸ்னேக்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு சரியாக வந்து காமிக்க முடியலை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள ஒரு பெரிய ஸ்னேக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சொன்ன மாதிரி அனகோண்டாலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் மேலே ஒன்று நிற்கி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அனகோண்டா சைஸ் பார்த்தீங்களா. உங்களுக்கு கேமராவில் வந்தால் சிறுசாக தெரியல, ஆனால் கிட்டத்தட்ட இதெல்லாம் 12 அடி 15 அடி இருக்கும் போல் நீளம். அதே மாதிரி நிறைய ஸ்னேக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஜூ விட்டு வெளியே வந்தாச்சுங்க. நாங்கள் ஜிம்மா ப்ரேயர் வந்து போக போகிறோம். அதனால் காரை பார்க்கிங்லேயே விட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த சிட்டியில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம தென்காசி சிட்டியில் வச்சா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைடில் பாருங்கள் பேக்ஸு, அப்புறம் செப்பல்ஸ், அந்த மாதிரி ஷாப்பிங் வந்து குட்டி குட்டி ஷாப்பிங் நிறையவே இருக்குது. அது இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ் வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஷாப்லாம். அதுவும் இல்லாமல் க்ரீட்டிங் கார்டும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் காலேஜ் இருக்குன்ட்டு நேக்காக தான் வச்சுருக்குறாங்க. 2வது மெக்ஸுக்கு பிடிச்ச பாருங்கள் பொம்மை, நிறைய ஏகப்பட்ட பொம்மை இருக்குது. எலிஃபெண்ட் பொம்மை இருக்கான்னு பார்த்தோம், அவனுக்கு பிடிச்ச அந்த எலிஃபெண்ட் பொம்மை இல்லை. ஸோ அதனால் நம்ம வாங்கலை. இப்போ செப்பல்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து செப்பல் கடை சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த ஷூவு, இந்த லோஃபர், அதை ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸுக்கு தான் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. இப்போ அந்தாண்டு தேடி ஒரு வழியாக மாஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பள்ளியே இருக்குது. தெரிஞ்சால் நாங்கள் கார்லேயே வந்திருப்போம். சரி, ஒரு வழியாக எப்படியோ வந்து கண்டுபிடிச்சது கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நம்ம ப்ரே பண்ணிடலாம். இந்த பள்ளியை பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் கேரளாவில் எல்லா பள்ளியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசனில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஜிம்மா ப்ரேயர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜம்சம் ரெஸ்டாரண்ட் தான் அங்கே வந்திருக்கோம். அந்த பள்ளிக்கு பேக் சைடில் அப்படி இந்த ஜம்சம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. திருவனந்தபுரத்தில் இந்த ஜம்சம் ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் மெக்ஸுக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்னு கேட்டோம். அவன் நேராக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரைடு சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். எத்தனை வேணும்னு கேட்டதுக்கு அப்படியே அவனுக்கு 10 பீசஸ் வந்து வேணுமா, என்னமோ எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஐஸ்கிரீம் வேணுமாங்க, எப்படி அடம் பிடிக்கான்னு பாருங்கள், ஐஸ்கிரீம் வேணும்ட்டு. இப்போ ஜம்சம் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிருந்தோம். மந்தி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன மந்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சவாயா மந்தி. ஸோ இந்த சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அவனுக்கும் வந்து மெக்ஸுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கனை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் பைய எடுக்காமல் பாருங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறே. இப்போ இந்த சிக்கன் மந்தி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணால், நீங்கள் மதியம் இந்த கேரளாவுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்தி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மந்தி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம திருவனந்தபுரம் சிட்டியில் இருக்கக்கூடிய லூலு மாலுக்கு தாங்க போக போகிறோம். இது ஓப்பன் பண்ணியே கிட்டத்தட்ட 2 இயர் தான் ஆகுது. ஸோ அந்த லூலு மால் போனோம்னு வச்சிங்களேன், ஒன்றும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 வாட்டி போயிருக்கேன், இது 3வது வாட்டி நாங்கள் போக போகிறோம். மெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம். இந்த லூலு மாலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் உள்ள மாதிரியே பில்ட் பண்ணியிருக்காங்க.
அதுவும் பார்க்கிங்லேருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் எல்லாமே துபாய் மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லூலு மால் பக்கத்தில் வந்துட்டோங்க. உள்ளே என்ட்ராய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. அப்போ இந்த பார்க்கிங் ஏரியா தான் எனக்கு ரொம்பவே வந்து இந்த மாலில் பிடிச்சது. ஸோ பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா தனி ஃப்ளோர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஃப்ளோர் வந்து பார்க்கிங் மட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் தான். இங்கே பாருங்கள், அந்த ரெட் லைட்டு க்ரீன் லைட்டுன்னு இருக்கும். இந்த ரெட் லைட்டில் இருக்கலாம் பார்க்கிங் வந்து கார் நிற்கின்னு அர்த்தம். க்ரீன் லைட்டில் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கிங் ஏரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம லூலு மால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க நிற்கிறோம். இந்த லூலு மால் இருக்கணும்னா எங்கள் அம்மா கண்டி தான் வந்து எங்கள் அம்மா மால் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து வந்தாச்சு. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர் வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக ஒரே ரன்னிங் தான். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு தாங்க போக போகிறோம். தேர்ட் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கேம்ஸு, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லா கேம்ஸும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரோலர் கோஸ்டர்லாம் வச்சுருப்பாங்க அந்த பில்டிங்லேயே. பார்த்துக்கோங்க அப்படியே எவ்வளோ பெரிய பில்டிங்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் பெருசுக்கு இருக்குங்க, அவ்வளோ பெருசு இருக்கும். கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருந்துச்சு. இடமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெரிய ஸ்பேஸான இடம் தான் இந்த லூலு மால். ஸோ இப்போ மெக்ஸுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். இப்போ குழந்தைங்கள்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் நடந்து வந்து போய்கிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்து இந்த லைட்டிங்லாம் பார்த்து சும்மாவே எனக்கு லைட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து லைட்லாம் பார்த்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம குழந்தைகள் ஆடுறதுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜாலியாக கார் ஓட்டுவான்ட்டு. அவனுக்கு கார்னாலே ரொம்ப பிடிக்கும். காரு பைக்குனால் எவ்வளோ அழகாக பெரிய ஆள் மாரி அப்படியே கார் ஓட்டுறான் பாருங்கள். அவன் உண்மை காரே கியரு ஸ்டீரிங்லாம் வந்து பண்ணுவான். இப்போ இந்த காரை பாருங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் உட்காந்துட்டு எங்கேயே மாட்டேன்ட்டான். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 10 PM ஆகுது. ஸோ நம்ம கீழே சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். என்னடா சூப்பர் மார்க்கெட்டில் பிரியாணிலாம் கிடைக்குமா? ஆமாங்க, இங்கே லூலு மால் சூப்பர் மார்க்கெட்டில் பிரியாணிலாம் கிடைக்கும். ரேட் ரீசனபுளாக இருக்கும். ஸோ நம்ம 2 பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணியும் மலபார் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹைதராபாத் பிரியாணி தாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே டாப் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கும். அங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துலலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க.